தமிழ் நீதிமன்றங்களில் வாதாடும் வழக்கறிஞர்கள் கோடை காலங்களில் கருப்பு அங்கி அணிவதிலிருந்து அகில இந்திய பார் கவுன்சில் விலக்கு அளித்துள்ளது. இதுகுறித்து தமிழ்நாடு பெண் வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பின் தலைவர் சாந்தகுமாரியும் வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தியும் தெரிவித்த கருத்துக்களை இன்றைய ஆளுக்கு ஒரு நிமிடம் பகுதியில் பார்ப்போம். கேட்கிற பொழுது கீழமை நீதிமன்றங்களிலே பணிபுரிகிற அத்தனை வழக்கறிஞர்களுக்கும் இந்த மேலங்கி அணிவதிலே இருந்து விலக்கு வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே டெல்லியிலும் பஞ்சாபிலும் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களிலே பணியாற்றுகிறவர்களுக்கு கோடை காலங்களிலே மேலங்கி அணிவதிலிருந்து விலக்களித்திருப்பதை காரணம் காட்டி எங்களுக்கும் அப்படிப்பட்ட விலக்கு அளிக்க வேண்டும் என்றுதான் தமிழ்நாடு பெண் வழக்கறிஞர் கூட்டமைப்பு மனு செய்தது. மனுவிற்கு பதிலளிக்கின்ற பொழுது அகில இந்திய பார் கவுன்சில் ஏற்கனவே இது குறித்தான வரையறை விதி என்பது அட்வொகேட்ஸ் ஆக்டில் இருக்குது. அட்வொகேட்ஸ்னுடைய ட்ரெஸ் கோட் இதுதான். எனவே கீழமை நீதிமன்றங்களில் நீங்கள் கருப்பு கோட்டு கூட இல்லாமல் நீங்கள் வேலை செய்ய முடியும். சுப்ரீம் கோர்ட்லேயும் ஹைகோர்ட்லேயும் ஆகிய 2 நீதிமன்றங்களில் தான் முழுமையான அளவில் யூனிஃபார்ம் இருக்கணும். கோட்டு, பேண்டு, அதுக்கு மேலே ரோப்ஸ் என சொல்லப்படக்கூடிய வக்கீல்களது கவுன். உண்மையிலேயே இந்த கவுனும் இந்த கருப்பு கோட்டும் எங்களுக்கு மாண்பை அளிக்கிறதா இல்லையா என்று சொன்னால் உண்மைதான். ஆனால் அதே சமயத்தில் இந்த வெயில் காலத்திலே வருத்தப்படுகிற அல்லது கஷ்டப்படுகிற இந்த வழக்கறிஞர்களுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என்கிற முறையிலே இப்படிப்பட்ட ஒரு உத்தரவை அகில இந்திய பார் கவுன்சில் அளித்திருப்பது உண்மையிலேயே வரவேற்க தகுந்த அம்சமாக நான் கருதுகிறேன். ஒவ்வொரு வழக்கறிஞரும் அந்தந்த நீதிமன்றத்தினுடைய அதிகாரிகள். உச்ச நீதிமன்றத்தை கோர்ட் மாஸ்டர்ஸ் அப்படின்றோம், மற்ற நீதிமன்றங்களில் அதிகாரிகள், கோர்ட் அதிகாரிகள் ஆயிடுறோம். ஸோ ஒரு கோர்ட் அதிகாரிகளாகவும் ஒரு கோர்ட் மாஸ்டர்ஸ், அதாவது ஜுடிஷியரி நீதித்துறையுடைய அங்கமே நம்ம வழக்கறிஞர்கள் தான். வழக்கறிஞர்கள் இல்லாமல் எல்லாருமே பார்ட்டின் பர்சனாக போய் ஆர்கியூ பண்ண முடியாது, கோர்ட்டு நடத்த முடியாது, ஜட்ஜஸும் உட்கார முடியாது, அவங்களும் நீதி பரிபாலனம் செய்ய முடியாது. ஸோ அந்த நீதித்துறையின் ஒரு அங்கமாக, ஆணியாக, அதாவது 2 கண்ணுனா 1.5 கண்ணு நாங்கள் தான், 1/2 கண்ணு தான் நீதிபதிகள். அதுதான் உண்மை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் உள்ள வழக்கறிஞர்களாகிய நாம் அந்த கண்ணியத்தோடும் மிடுக்கோடும் வழக்கறிஞர் அப்படிங்கிற அந்த பர்சனாலிட்டியை எடுத்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு நமக்கு இருக்கக்கூடிய அந்த அச்சாணி, அந்த அச்சு, அந்த ஆதாரம் எதுன்னா கோட் அண்ட் நெக்பேண்ட். அதனால் கோட் நெக்பேண்ட் இல்லாமல் கீழமை நீதிமன்றங்களிலோ மற்ற நீதிமன்றங்களிலோ வாதாடலாம் அப்படின்னு ஒரு உத்தரவை சட்டப்படி பிறப்பிக்க முடியாது. அப்படியே பிறப்பித்தாலும் அது நமது ப்ரொஃபஷனுக்கும் நமது டிசிப்ளினுக்கும் டிக்னிட்டிக்கும் டெக்கோரத்துக்கும் அது உகந்தது அல்ல.